தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்ட 3 கோப்புகளில் ஒன்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இந்த திட்டம் தற்போது முதலமைச்சர் விஜயால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது கவனம் பெற்றாலும் கடந்த காலங்களில் இருந்த பிங்க் பேட்ரோல் பெண்கள் சிறப்பு படையின் மேம்பட்ட ஒரு திட்டமாகவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக முதலமைச்சர் விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்த சிறப்பு படைக்கு ஐஜி கே பவானீஸ்வரி IPS தலைமை தாங்குகிறார். இது வெறும் ரோந்து பணி மட்டும் இல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மீது உடனடி அதிரடி நடவடிக்கை எடுக்கும் பிரத்யேக பிரிவாக செயல்படும். இதற்கு வெளிநாட்டு பாணியிலான புதிய சீருடையும் சைபர் கிரைம் பிரிவு உள்ளிட்ட பெண் காவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறப்பு படைக்கான பிரத்யேக லட்சணையும் ரோந்து வாகனங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த கால ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட திட்டத்தின் ஒரு வடிவமாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களின் அவசர கால பாதுகாப்பிற்காக பிங்க் பேட்ரோல் கொண்டுவரப்பட்டது. இது முக்கியமான நகரங்களில் உள்ள பெண்கள் அதிகம் கூடும் இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபடும் வாகனம் பிரிவாகும். பெண்கள் ஏதேனும் ஆபத்தான சூழலில் 181 அல்லது 1091 போன்ற உதவி எண்களை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு மிக அருகில் இருக்கும் இந்த பிங்க் பேட்ரோல் ரோந்து வாகனம் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பெண்களை மீட்கும் வகையில் செயல்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து ஆசியாவிலேயே முதன்முறையாக அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டன. குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை புகார்களை பெண்கள் தயக்கமின்றி தெரிவிப்பதற்கும் பெண் போலீசாரை அதை விசாரித்து தீர்வு காண்பதற்கும் இந்த திட்டம் அடித்தளமாக அமைந்தது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பிற்காக பல்வேறு ஆட்சி காலங்களில் கொண்டுவரப்பட்ட காவல்துறை சார்ந்த திட்டங்கள் ஒப்பீடு விமர்சனங்களும், தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பிற்காக பல்வேறு ஆட்சி காலங்களில் கொண்டுவரப்பட்ட காவல்துறை சார்ந்த திட்டங்களை ஒப்பிட்டு விமர்சனங்களும், அரசியல் ரீதியாக பெயர் மாற்றங்கள் குறித்த விவாதங்களும் எழுந்தாலும் தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த திட்டங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் சமூகத்திற்கேற்பவும் அரங்கேறும் குற்றங்களுக்கேற்பவும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதே நிதர்சனமான உண்மை.